கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1914 ஆண்டு டிசம்பர் மாதம் தாமஸ் ஆல்வா எடிசனின் நியூ ஜெர்சி ஆய்வகம் ஒரு பெரிய தீ விபத்திலே சிக்கியது. பல ஆண்டுகளாக அவர் உழைத்து உருவாக்கிய கண்டுபிடிப்புகள், ஆவணங்கள், கருவிகள் எல்லாம் அந்த நெருப்பிலே சாம்பல் ஆகின. அவரது மகன் சார்லஸ் அதை பார்த்து கதறி அழுதார். ஆனால் தாமஸ் எடிசன் அமைதியாக நின்று அந்த தீப்பிழம்புகளை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர் மகனிடம் சொன்னார், சாம்பலானது என்ன தெரியுமா? என் தவறுகள் மட்டுமே. என் அறிவும் அனுபவமும் என்னுள் உருவான ஞானமும் எந்த தீயாலும் எரிக்க முடியாது. மறுநாளே அவர் மீண்டும் வேலையை தொடங்கினார். அந்த ஆய்வகம் சாம்பல் ஆனாலும் எடிசனின் உள்ளத்தில் ஏற்ற அந்த அனுபவம், அந்த அறிவு ஒளியாக அப்படியே இருந்தது. அது உலகையே வெளிச்சமாக்கியது. இதை போலவே இயேசு விண்ணேற்றம் அடைந்தார். சீடர்களின் கண்களுக்கு அவர் மறைந்தார். ஆனால் அவர் இவ்வுலகில் ஏற்றிய அன்பின் தீபம், விடுதலையின் வார்த்தை, உயிர்ப்பின் அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி எந்த சக்தியாலும் அணைக்க முடியாதது. அதே தீபத்தை சுமந்து சாட்சியம் வாழ்வு வாழ இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவும் இன்று இறை வார்த்தை வழிபாடும் நமக்கு அழைப்பு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற விண்ணேற்றத்திற்கு முன் இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. சாட்சிய வாழ்வு என்றால் என்ன? முதலாவதாக சாட்சிய வாழ்வு என்பது ஒரு சீடத்துவ வாழ்வு. சாட்சிய வாழ்வு வாழ நாம் சீடத்துவ வாழ்வு வாழ வேண்டும். பண்டைய குருகுல கல்வி முறையில் சீடர்கள் குருக்களோடு தங்கி கல்வி பயின்றார். அவர்கள் குருக்களோடு உடன் இருந்து அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் சொல்லுவதையெல்லாம் செய்து கல்வியை பயின்றார்கள். இதில் இன்று 3 பண்புகளை நாம் உணரலாம். 1 உடனிருத்தல், 2 செவி கொடுத்தல், 3 நிறைவேற்றுதல். இதைத்தான் இயேசுவின் சீடர்கள் அவரோடு உடனிருந்து அவருக்கு செவி கொடுத்து அவர் சொல்வதை நிறைவேற்றி வாழ்ந்து வந்தார்கள். இது வெறும் அவருடைய இறப்புக்கு முன்பு மட்டுமல்ல, மாறாக அவருடைய உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிறகும் உண்மை செய்தார்களாக அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். அவர்கள் இயேசுவினுடைய இறை பிரசன்னத்திலே உடனிருந்ததையும் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததையும் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வைத்தது. கிறிஸ்தவர்கள் ஆகிய நாமும் இந்த இயேசு விட்டு சென்ற அவருடைய இறை பிரசன்னத்திலே உடனிருந்து அவருடைய இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழுகின்ற ஒரு வாழ்வை வாழ இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். இதுதான் நம்மை சீடத்துவ வாழ்வுக்கு அழைத்து செல்லும். நம்முடைய வாழ்வு சீடத்துவ வாழ்வாக மாறும் பொழுது அது சாட்சிய வாழ்வாக மாறுகின்றது. இதுதான் இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு கொடுக்கின்ற முதல் அழைப்பு. இரண்டாவதாக சாட்சிய வாழ்வு என்பது ஒரு அர்ப்பண வாழ்வு. சாட்சிய வாழ்வு வாழ நாம் அர்ப்பண வாழ்வை வாழ வேண்டும். பொதுவாக அர்ப்பண வாழ்வு என்பது 3 பணிகளை உள்ளடக்கி இருக்கின்றது, அல்லது 3 பண்புகள் என்று சொல்லலாம். 1 தியாகம், 2 அன்பு, 3 சேவை. இந்த தியாகம், அன்பு, சேவையின்றி நம்மால் அர்ப்பண வாழ்வை வாழ இயலாது. இதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து நிறைவுள்ளவராக வாழ விரும்பினால் நீர் போய் உம்முடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று குறிப்பிடுகின்றார். மத்தேயு 19:21 என இங்கு தியாக வாழ்வு வாழவும், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. அவர் உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செலுத்து. மத்தேயு 22:39 இறைவசனம். என இங்கு அன்பு வாழ்வு வாழவும்
மிகச்சிறியோராக்கிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 25:40 என பிறருக்கு சேவை செய்கின்ற ஒரு வாழ்வை வாழவும் நாம் அழைப்பு பெறுகின்றோம். பார்ந்தவர்களே, இதுவே அன்னை மரியாவினுடைய அனுபவமாகவும் இருக்கின்றது. இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆக்கட்டும். லூக்கா 1:38 என அன்னை மரியா தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த அர்ப்பணிப்பில் அன்னையினுடைய தியாகமும் அன்பும் சேவை மனப்பான்மையும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்னையை போல விண்ணேற்றம் அடைந்த இயேசுவினுடைய அழைப்பை நாம் ஏற்று வாழ அழைப்பு பெறுகின்றோம். அன்னை மரியா, திருத்தூதர்கள், சீடர்கள் மற்றும் திருவையினுடைய புனிதர்கள் இத்தகைய ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களில் தியாகமும் அன்பும் சேவை மனப்பான்மையும் இருந்ததே காரணமாக அமைகின்றது. நாம் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ நமக்கு இத்தகைய பண்புகள் தேவைப்படுகின்றது. சீடர்கள் தங்களுடைய வாழ்வில் இத்தகைய ஒரு சாட்சிய வாழ்வு வாழ இயேசுவின் உயிர்ப்புக்கு முன்பும் பின்பும் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். அதனால்தான் இன்று திராவை மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய சாட்சிய வாழ்வு வாழ இந்த தியாகம், அன்பு, சேவை என்னும் பண்புகளோடு வாழ வளர நம்மை முழுவதுமாக இறைவனில் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு தருகின்ற இரண்டாவது அழைப்பு. மூன்றாவதாக, சாட்சிய வாழ்வு என்பது கிறிஸ்துவில் வாழ்வு. நமது வாழ்க்கையின் மையமாகவும் அடித்தளமாகவும் கிறிஸ்து இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த வாழ்வு கிறிஸ்துவில் உண்டான வாழ்வாக இருக்கும். கிறிஸ்துவில், கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுடன் நம்முடைய வாழ்வு அமைகின்ற பொழுது நாம் வாழுகின்ற வாழ்வு சாட்சிய வாழ்வாக மாறும். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன். பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 3:8 என்று கிறிஸ்துவில் என்னுடைய வாழ்வு இருக்கின்றது என்பதை திருத்தூதர் பவுல் காட்டியதைப் போல நாமும் கிறிஸ்துவில் நம் வாழ்வு இருக்கின்றது என்பதை உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக இருக்கும். அதுதான் இயேசுவின் விண்ணேற்றம் நமக்கு கொடுக்கின்ற மூன்றாவது அழைப்பு. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். 1 கொரிந்தியர் 3:23 என் இறை வார்த்தைக்கேற்ப கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கிறிஸ்துவ வாழ்வை கிறிஸ்துவோடு இணைக்க வேண்டும் என்றால் அது சாட்சிய வாழ்வாக மாறுது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய விண்ணேற்ற பெருவிழா நமக்கு தருகின்ற அழைப்பாம் இந்த சாட்சிய வாழ்வு வாழ இந்த 3 விதமான அழைப்புகளையும் வாழ்வையும் நமதாக்க வேண்டும். சாட்சிய வாழ்வு என்பது ஒரு சீடத்துவ வாழ்வு. சாட்சிய வாழ்வு என்பது ஒரு அர்ப்பண வாழ்வு. சாட்சிய வாழ்வு என்பது இறைவன் நமக்கு தருகின்ற மேலான இந்த கிறிஸ்தவ வாழ்வு. நம்முடைய வாழ்வானது பாவ நிலையிலிருந்து, துன்பத்திலிருந்து, இந்த மண்ணுலகிலிருந்து மேலோங்கி இயேசுவின் விண்ணேற்றத்தை போல விண்ணகம் செல்ல வேண்டும். கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்வை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்வையே தான் நாம் சாட்சிய வாழ்வு என்கின்றோம். அம்மன் பார்ந்தவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே திருச்சபை நமக்கு தருகின்ற திருவரு சாதனங்களிலே முழுமையாக பங்கெடுத்து அதிலே நாம் நாளும் வளர்கின்ற பொழுது, அந்த பக்தி முயற்சிகளிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு தொடர்ந்து இந்த இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பார்ந்தவர்களே, இரவு வானில் ஒளிரும் விண்மீன்களை நாம் பார்க்கும்போது அவை நம் கண்களுக்கு மிக அழகாகவும் நெருங்கியும் தெரிகின்றது. ஆனால் உண்மையில் அந்த விண்மீன்கள் நம்மிடமிருந்து பல கோடி ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கின்றன. இன்னும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், நாம் இப்போது காணும் அந்த ஒளி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக விண்மீன் வெளியிட்ட ஒளி. சில விண்மீன்கள் இன்று இல்லாமலே கூட போயிருக்கலாம், ஆனால் அவற்றின் ஒளி இன்றும் இவ்வுலகை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதை போலவே இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்த்த 40ஆம் நாளில் விண்ணேற்றம் அடைந்தாலும்
அவர் உலகில் வெளிப்படுத்திய இந்த அன்பின் ஒளி இன்றும் அணையாமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்று சாட்சிய வாழ்வாக அனுதினமும் வாழ நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகின்றோம். அதை நமது ஆக்குவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.